ஜோதிடம் இது 64 கலைகளிலே தெய்வீக கலை. நாளைக்கு என்ன நடக்கிறதுன்னு சொல்றது அந்த ஜோதிட கலை. இந்த ஜோதிட கலையில 64 கலையிலே நல்ல புனிதமான கலை, தெய்வீக கலை இந்த ஜோதிட கலை. இதுல நாம சாஸ்திரங்கள்ல தினசரி வாழ்நாள் முழுக்க படிச்சுக்கிட்டே இருந்தாலும் இந்த பிரபஞ்சம் நமக்கு டெய்லி ஒரு அனுபவத்தையும் ஒரு சக்தியும் இறைவன் நமக்கு கொடுத்துட்டே தான் இருக்காரு. காரணம், தினசரி நம்ம பார்க்கின்ற ஜாதகங்களிலே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனைக்கோசரம் நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றாங்க. கல்யாணம் லேட் ஆகிட்டே இருக்குதுங்க, கல்யாணமே நடக்க மாட்டேங்குது. நாங்களும் பொண்ணு பார்த்து சலிச்சு போச்சு, 5 வருஷம் 10 வருஷமா பார்த்துட்டு இருக்கிறோம், இன்னும் கல்யாணமே நடக்க வயசு 37 ஆச்சுங்கிறாங்க. தனுசு லக்கணம், தனுசு ராசி, சனி பகவான் 12ல் இருக்காரு, சுக்கிரனும் கேதும் கன்னியில் இருக்காங்க. கல்யாணம் எப்போ சார் நடக்குன்னு சொல்லி விளக்கம் கேட்டார். 9 கிரகத்தையும் சொன்னார். இது மெயினான கிரகம், இந்த கிரகமே போதும் அந்த கல்யாணம் லேட் ஆகுங்கிறதுக்கு. தனுசு லக்கணம், தனுசு ராசிக்கு 2ஆம் அதிபதி அப்படிங்கிறவர் சனி பகவான். அவர் விருச்சகத்தில் இருக்கார், 12ஆம் இடத்துல. காலப்புருஷ லக்கணத்துக்கு மேசத்துக்கு 2ஆம் அதிபதி சுக்கிரன், அவர் கன்னியில் கேதுவோடு இருக்கார். அப்போ அந்த கேது 3ஆம் பார்வையாக விருச்சகத்தில் இருக்கிற சனியை பார்த்துறாரு. அப்போ லக்கணத்துக்கு 2ஆம் இடம், ராசிக்கு 2ஆம் இடம், காலப்புருஷனுக்கு 2ஆம் இடமான சுக்கிரன் அவருடன் 3 பேர்த்தையும் அந்த கேது சேர்க்கையும் பார்வையும் பெற்றதுனால 10 வருஷமா பொண்ணு பார்க்குறங்க, வயசு 37 முடிஞ்சிருச்சு, இன்னும் கல்யாணம் ஆகல அப்படிங்கிறார். கல்யாணம் பண்ணுறதுன்னா சிவதாசன் ரவின்னு ஒருத்தர் இருந்தார், நாடி ஜோட விளக்கங்கள் நூல்கள் எழுதினார். அவர் ஒரு 10 நூல் பக்கமாக எழுதியிருப்பார். அதில் இந்த கேது தான் தடை பண்ணுது அப்படிங்கிறத அவர் தெளிவாக வலியுறுத்தி சிறப்பாக சொல்லியிருக்கார். இது பாராட்டுக்குரிய விஷயம். ஏன் கல்யாணம் லேட் ஆகுது? அப்போ இப்போ பிறக்கின்ற ஜாதகங்களிலே, குழந்தை பிறக்கின்ற ஜாதகங்களிலாம் அந்த மாதிரி நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்கிட்ட நாம் என்ன சொல்லணும்னா, லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதி, ராசிக்கு 2ஆம் அதிபதி, காலப்புருஷனுக்கு சுக்கிரன் மேசத்துக்கு 2ஆம் அதிபதி, இந்த 3 பேர்த்தையும் கேது நட்சத்திரம் வாங்கின கிரகம் பார்த்தாலும் ராசி அம்சம் 2லையுமே எடுத்துக்கணும். அம்சத்துக்கும் பார்வை உண்டு, அது நூல் ஆதாரம்லாம் கிடையாது, அனுபவத்தில். அதனால அந்த 3 2ஆம் இடத்தை கேதுனுடைய தொடர்பு சாரம் பெற்ற கிரகம் பார்த்தால் திருமணம் தடை, திருமணம் லேட் ஆகும். திருமணம் நடக்கிறதுனா குதிரை கொம்பு முளைக்கிற மாதிரி. இது சரியான விளக்கம். நீங்க எந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னாலும் சொல்லலாம், சாதாரண விளக்கம் இல்லை.